வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். உப்பு கப்பல் நாட்டை வந்தடைவதில் தாமதம். மின் கட்டண திருத்தம் தொடர்பில் இன்று முதல் பொதுமக்களிடம் கருத்து கோரல். யாழில் ஒரு வீட்டுக்கு 2 உறுதிகள், இளங்குமரன் எம்பி கருத்து. முத்துநகர் பகுதியில் 25 பேர் துறைமுக அதிகார சபை காணியிலிருந்து வெளியேற்றம். பிரபாகரனுக்கு சிலை வைப்பதாக நான் ஒருபோதும் தெரிவிக்கவில்லை, ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து. நல்லூர் ஆலயம் ஒன்றில் அமையப்பெற்ற அசைவ உணவகத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் சமாதானத்திற்கான இளைஞர் பேரவை. யாழில் சாப்பிட்ட பின் மயக்கமடைந்த யுவதி திடீரென்று மரணம். ஆசியாவில் பரவும் புதிய கோவிட்-19 பற்றி அச்சம் தேவையில்லை, டாக்டர் அனில் ஜெயசிங் கருத்து. நாளாந்தம் விநியோகிக்கப்படுகின்ற கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை. தாய்நாடு திரும்பிய பிரியங்கா வரவேற்க திரண்ட மக்கள். இனி விரிவான செய்திகள். சமூகம் ஊடகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகளை இனி கனேடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாமனத்திலும் கேட்கலாம். இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு நாட்டை வந்தடைவதற்கு இன்னும் சில நாட்கள் தாமதம் ஏற்படக்கூடும் என்று தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிலவும் பாதகமான வானிலை காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்புக்கள் நேற்று முன்தினம் இரவு நாட்டிற்கு வரவிருந்தது. தனியார் துறையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 250 மெட்ரிக் டன் உப்பு மற்றும் தேசிய உப்பு நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட 2800 மெட்ரிக் டன் உப்பு என்று மொத்தம் 3050 மெட்ரிக் உப்பு நாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டது. இருப்பினும் சீரற்ற வானிலை காரணமாக சில நாட்களுக்கு தாமதமாகலாம் என்றும் அதன் பிறகு நாட்டிற்கு உப்பு தொடர்ந்தும் கொண்டுவரப்படும் என்றும் தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது சந்தையில் தற்போது ஏற்பட்டுள்ள உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக அமையும் என்று தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையினால் முன்மொழியப்பட்ட 2025 ஆண்டின் 2ஆம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான மாற்று பரிந்துரை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கோர நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி ஜூன் 3ஆம் தேதி வரையில் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்படும் என்று பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நிறுவன தொடர்பாளர் பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்தார். இருப்பினும் சமீபத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் முன்மொழியப்பட்ட புதிய மின்சார கட்டண திருத்தத்திற்கு அமைவாக கட்டண அதிகரிப்பு காணப்பட்டாலும் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நடைமுறையில் இருந்த மின்சார கட்டணத்தை விட இது குறைவாக இருக்கும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். திருகோணமலை முத்துநகர் பகுதியில் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த 25 பேருக்கு பிஸ்கால் சமர்ப்பிக்கப்பட்டு வெளியேற்றுகின்ற நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை உப்புவெளி கமல சேவை நிலையத்திற்கு உட்பட்ட முத்துநகர் கிராம சேவகர் பிரிவில் உள்ள தகரவெட்டவான் விவசாய சம்மேளனத்தின் கீழ் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் 25 பேரை வெளியேற்றும் நடவடிக்கை திருகோணமலை நீதவான் நீதிமன்ற கட்டளைக்கு அமைய நீதிமன்ற பதிவாளரினால் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை துறைமுக அதிகார சபையினால் குறித்த விவசாயிகளுக்கு எதிராக திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் தொடுக்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பின் பிரகாரம் குறித்த விவசாயிகள் நேற்று வெளியேற்றப்பட்டிருந்தனர். குறித்த இடத்திற்கு துறைமுக அதிகார சபை உத்தியோகத்தர்களுடன் அந்த பகுதியில் சோலார் திட்டத்தை மேற்கொள்ளவுள்ள நிறுவனத்தின் பிரதிநிதிகளும் பிரசன்னமாகியிருந்தனர். அத்துடன் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக விசேட அதிரடிப்படையினர், போலீசார் மற்றும் துறைமுக அதிகார சபையின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஆகியோர் வரவழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறித்த பகுதியில் 1980ஆம் ஆண்டுக்கு முன்பிருந்து தாம் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்நிலையில் 1984ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அமைச்சரவையின் அனுமதியின்றி குறித்த காணிகள் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த சில வருடங்களாக குறித்த காணிகளை இந்திய சோழர் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியுள்ளார்கள்.
இதனால் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற எம்மை வெளியேற்றி அந்த காணிகளை சோலார் திட்டத்திற்கு வழங்க உள்ளார்கள். இது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்திடம் முறையிட்டும் எந்தவிதமான ஆக்கவுறான பதில்களும் தமக்கு கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் உறுதிப்பத்திரங்கள் இல்லாத காணிகள் இருப்பதைப் போன்று ஒரு வீட்டுக்கு 2 உறுதிப்பத்திரங்களை கொண்ட காணிகளும் உள்ளன. ஒரு சில சட்டத்திறனிகள் நுட்பமான முறையில் அவ்வாறாக உறுதிப்பத்திரங்களை தயாரித்துள்ளார்கள் என்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கே. இளங்குமரன் தெரிவித்தார். பாராளுமன்றில் நேற்று நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தி அவ்வாறு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், அந்த சுயரிப்பானது மக்களுக்காக நலன் சார்ந்துதான் நாங்கள் செயற்படுகிறோம். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பல இன்னல்களை கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உறுதிப்பத்திரம் இல்லை, விவசாயம் செய்கின்றனர். விவசாயம் செய்யும் போது அவர்களுக்கான உறுதி அந்தஸ்து வழங்கப்படவில்லை. இன்று யாழ்ப்பாணத்தில் பலர் உறுதிகளை துளைத்து விட்டார்கள். ஆனால் ஒரு வீட்டுக்கு 2 உறுதிப்பத்திரம் இருக்கிறது. இன்று சட்டத்திறனிகள் பல நுட்பமான முறையில் 2 உறுதிப்பத்திரம் கூட முடித்து இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெறுகின்றன. அதே நேரம் யுத்த காலத்தில் சுகீகரிக்கப்பட்ட இடங்கள் கூட எடுத்துக்கொண்டால் முன்னைய அரசாங்க ஆதரவுடன் பல இடங்களை புலம்பெயர் தேசத்தில் இன்று வசிக்கின்றனர்கள். சுருக்கமாக சொன்னால் சிறுகா தியேட்டர் என்ற ஒரு தியேட்டர் இருக்கின்றன. முன்னைய ஆட்சியாளர் அமைச்சர்களாக இருந்தார். அது ஒரு தனிநபருடைய காணி. அதை சுவீகரித்து வைத்துக் கொண்டு இன்று வரைக்கும் விடவில்லை. அதே நேரம் அதற்கு அருகில் இருந்த கடையையும் சுவீகரித்து வைத்திருக்கிறார்கள். எதிர்வரும் காலத்தில் மக்களுடைய காணிகளை நாங்கள் மக்களிடமே ஒப்படைப்போம். அந்த சுவீகரிப்பானது அன்றத்தோழர் ஒன்று கூறியிருந்தார். வடமாகாணத்தில் அதிகளவான தெங்கு உற்பத்தி வலயங்களை அடையாளம் கண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த பிரதேசங்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். இன்று அரச காணி எது, தனியார் காணி எது என்று தெரியாமல் இருக்கிறது. இவ்வாறான நாங்கள் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வரும் போது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடையாளப்படுத்தும் போது நாங்கள் யாருடைய வீட்டையோ குடிமனைகளை ஒழுப்பி நாங்கள் சுவீகரிக்க போறதில்லை. பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் நான் ஒருபோதும் இந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்கு நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு எதிர்க்கட்சியினர் மேற்கொள்ளும் பொய் பிரச்சாரமாகும் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். பாராளுமன்றில் நேற்று ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பி உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், நான் சபையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் கர்ஷன ராஜகருணா எம்பி தவறான கூற்றொன்றை நான் கூறியதாக சபையில் தெரிவித்துள்ளார். பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக நான் சபையில் தெரிவித்ததாகவும் அர்ஜுனா எம்பி அதனை அவருக்கு கூறியதாகவும் அங்கு குறிப்பிட்டிருந்தார். எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவ்வாறு எதனையும் கூறவில்லை. எனது கட்சியின் தலைவர் ரோஹண விஜயவீர நான் அவருடன் நெருக்கமாக பழகியவன். அவர் மறைந்தாலும் அந்த நினைவுகள், உணர்வுகள் என்றும் எனக்குள் இருக்கின்றன. அதேபோன்று 89ஆம் ஆண்டு மரணமடைந்த பெருமளவானோர் உள்ளார்கள். அவர்கள் இன்றும் எமது உள்ளத்தில் நிலைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு எங்கள் அனைவருக்கும் தலைமைத்துவம் வழங்கிய எமது தலைவர் ரோஹண விஜயவீரவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கூட நான் இதுவரையில் எங்கும் கூறியதில்லை. அவ்வாறான நான் வேறு ஒருவருக்கு சிலை வைப்பது தொடர்பில் கூறுவேனா? அந்த வகையில் மேற்படி கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்றார். எதிர்க்கட்சியினர் கூறுவதற்கு எதுவும் இல்லாமல் இந்தளவிற்கு அடிமட்டத்திற்கு சென்றுள்ளார்கள் என்பதில் நான் கவலை அடைகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தை தலைமையாக கொண்டு இயங்கும் தன்னார்வ இளைஞர் அமைப்பான சமாதானத்திற்கான இளைஞர் பேரவை நல்லூர் ஆலயம் ஒன்றில் அமையப்பெற்ற அசைவ உணவகத்திற்கு தமது கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த கண்டன அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, தமிழர் ஆன்மீகத்தின் உயிர் மூச்சாக காணப்படும் நல்லூர் ஆலய சுற்றுவட்டத்தில் மத உணர்வுகளை பாதிக்கும் வகையில் அசைவ உணவகம் இருப்பது மிகுந்த மனவருத்தம் அளிக்கின்றது. இந்துக்கள் என்றும் அமைதியாக வாழும் மக்கள், ஆனால் அவர்களின் புனித கோயில்களை சுற்றி அச்சுறுத்தலான செயற்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. இது இந்துக்களின் அமைதியை சீர்குலைக்கும் அம்சமாகும். இத்தகைய செயல்களை தொடர்ந்து நடைபெறாத வகையில் சட்ட நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் மற்றும் உள்ளூராட்சி நிர்வாகம் இந்து சமய இயல்பு மற்றும் மத உணர்வுகளை பாதுகாக்க உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார திட்டம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அமைச்சின் செயலாளர்களுக்கு விளக்கமளிக்கும் செயலமர்வு ஒன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. புதிய அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார மூலோபாயங்கள் மற்றும் அவற்றை செயல்படுத்துவது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அரசு சேவை நடவடிக்கைகளுக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் பொருளாதார இலக்குகளை எவ்வாறு அடைவது என்பது குறித்தும் அமைச்சின் செயலாளர்களுடன் பரவலாக கலந்துரையாடப்பட்டது.
பொதுமக்களுக்கு சுகாதார மற்றும் பாதுகாப்பு மிக்க உணவினை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் கல்முனை பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி திருமதி சகிலா இஷடீன் ஆலோசனைக்கு அமைவாக கல்முனை பிராந்தியத்தில் உள்ள வியாபார நிலையங்கள் உணவகங்கள் மீது திடீர் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. அந்த வகையில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைவாக கல்முனை பொதுச்சந்தை பகுதியில் நேற்று திடீர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது பிராந்திய மேற்பார்வை பொதுச்சுகாதார பரிசோதகர் ILM லாஃபேட் தலைமையிலான பொதுச்சுகாதார பரிசோதகர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த உருளைக்கிழங்கு உட்பட உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டதுடன் சுகாதார விதிமுறைகளை மீறி செயற்பட்டவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு திருத்த வழிமுறைகளுக்கு அமைவாக ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. யுவதி ஒருவர் திடீரென்று மயக்கமடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த யுவதி நேற்று முன்தினம் இரவு சாப்பிட்ட பின் திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முச்சக்கர வண்டி மூலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை கொண்டு சென்ற வேளை அவர் இடைவெளியில் உயிரிழந்துள்ளார். எட்டாங்கட்டை மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த 30 வயது யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். இதயம் செயலிழந்ததால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. இலங்கையில் புதிய வகை COVID-19 நோய் பரவும் அபாயம் இல்லாததால் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சுகாதார அமைச்சின் செயலாளர் நிபுணர் டாக்டர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். தொற்று நோயியல் துறையின் தரவுகளின் அடிப்படையில் சுகாதார அமைச்சின் செயலாளர் நிபுணர் டாக்டர் அனில் ஜெயசிங்க இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். கடந்த சில வாரங்களாக பல ஆசிய நாடுகளில் COVID-19 தொற்றுகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நோயை சமாளிக்கும் திறன் அங்கு குறைவாக காணப்படுவதுடன் பல காரணிகள் இந்த பரவலுக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதை கருத்தில் கொண்டு இலங்கையில் தேசிய அளவில் தயார்படுத்தலும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்கவும் தேவையான நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு தீவிரப்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வைத்தியசாலைகளில் COVID-19க்கான மருத்துவ மாதிரிகள் பரிசோதிக்கப்படுவதற்கான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பிரபல தொலைக்காட்சியான விஜய் தொலைக்காட்சியை தயாரித்து வருகின்ற நிகழ்ச்சியான சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 பாடல்கள் போட்டியில் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த சிந்துமகன் பிரியங்கா என்ற சிறுமி பங்கு பெற்றி நாடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் நேற்று பலாலி விமான நிலையம் ஊடாக அவர் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார். இதன்போது ஒன்று கூடிய மக்கள் அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்து வரவேற்பு அளித்தனர். பின்னர் வாகனங்கள் அணிவகுத்து வர சொந்த ஊருக்கு காரில் அழைத்து வரப்பட்டார். அதன் பின்னர் அவரது ஊரான கொக்குவில் பகுதியில் கௌரவிப்பு நிகழ்வு ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது ஒரு நாளைக்கு வழங்கப்பட்டு வந்த 1200 அளவிலான கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை 4000 வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இந்த வருடத்தின் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து குடிவரவு குடியாழ்வு திணைக்களம் 24 மணி நேர சேவையை ஆரம்பித்துள்ளதாகவும் விமான கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கும் ஒருநாள் சேவையும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹாம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணாவின் வாய்மொழி மூலமான கேள்விக்கு பதிலளிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்தார். அவசரமாக கடவுச்சீட்டு அவசியமாயின் ஒருநாள் சேவையில் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கு கோரிக்கை விடுக்க முடியும். புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாளாந்தம் 3000 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறுவதாகவும் புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு 3,56,714 விண்ணப்பங்கள் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.